அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் ஃபைனலாக வந்து ரீயூனியன் வந்துருச்சு அப்படிங்கிறதான். ஆல்ரெடி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் மனப்பூர்வமாக வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அம்மா மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா. இப்போ ஃபங்க்ஷனில் வந்து காவேரி என்ன சொன்னாங்க, நீங்கள் அவமானப்படுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்லேருந்து ஒன்று எடுத்து போட்டு அந்த செயினை எடுத்து நர்மதா கழுத்தில் போட்டு அதை விஜய் பார்க்குற மாதிரி பண்ணாங்க. அது செம்மையாக இருந்தது. அதுதான் ரீயூனியன். அந்த மாதிரி வர்றதான் ரீயூனியன். இப்போ காவேரி உங்களை பிடிக்கும் எனக்கு, ஆனால் எங்கள் அம்மா மீறி என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னது அது ஒரு ரீயூனியன். இப்போ இந்த ட்ராக்கு இப்போ இன்னைக்கு ப்ரொமோ ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெக்னன்சி ட்ராக்கு, அந்த ட்ராக்கு வந்துருச்சு அப்படின்னா காவேரி விஜயும் ரீயூனியன் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக நிச்சயமாக ரீயூனியன் சூப்பராக வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீன் இப்போதைக்கு வந்து அசத்தி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட விஜய் காவேரி ரீயூனியன் செம்ம தரமாக சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க, விஜய் பயங்கர ஹாப்பியாகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரீயூனியன் வந்துருச்சு. ரீயூனியன் இந்த சீனு செம்மத்தியாக எடுத்து முடிச்சிட்டாங்க, இந்த சீனு செம்மையாக டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீயூனியன் பக்கா. அதாவது என்ன ஒரு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல், அது சொல்ல வரேன் சரிங்களா.